वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 38 श्रीराम महिमानुवर्णनम् श्रीरामरது महिमयै சொல்வது 38 सर्गः 38வது सर्गम् श्रीराम महिमानुवर्णनम् श्रीरामरது महिमयै சொல்வது कदाचित् अप्यहं वीर्यात् पर्यटन् पृथिवीमिमां बलं नागसहस्रस्य धारयन् पर्वतोपमः नीलजीमूतसङ्काशस्तप्तकाञ्चनकुण्डलः भयं लोकस्य जनयन् किरीटे परेगायुधः व्यचरं दण्डकारण्ये ऋषिमांसानि भक्षयन् कदाचित् ஒரு காலத்தில் பர்வதோபமः மலைக்கு ஒப்பானவனும் நீலஜீமூத சங்காஷः கருமுகில் போன்றவனும் தப்த காஞ்சன குண்டலக சுத்த தங்கமயமான குண்டலங்களை தரித்தவனும் கிரீட்டே தலையில் கிரீடம் புனைந்தவனும் பரிகாயுதம் எனும் ஆயுதத்தை ஏந்தியவனுமான அகம் நான் நாகசகஸ்ரஸ்ய 1000 யானைகளின் பலத்தை தாரையன் தரித்தவனாய் லோகஸ்ய உலகங்களுக்கு பயம் ஜனயன் பயம் உண்டு பண்ணுகிறவனாய் வீரியாத் பராக்கிரமத்தோடு இமாம் பிருத்திவீம் இந்த பூமியில் பரியட்டன் எங்கும் திரிகின்றவனாய் தண்டகாரண்யத்தில் ரிஷி மாமிசங்களே பக்ஷயன் அப்பே புசிக்கின்றவனாயும் வியச்சரம் காலம் கழித்தேன். ஒரு காலத்தில் மலைக்கு ஒப்பானவனும் கருமுகில் போன்றவனும் சுத்த தங்கமயமான குண்டலங்களை தரித்தவனும் தலையில் கிரீட்டம் புனிந்தவனும் பரிகாயுதம் எனும் ஆயுதத்தை ஏந்தியவனுமான நான் 1000 யானைகளின் பலத்தை தரித்தவனாய் உலகங்களுக்கு பயம் உண்டு பண்ணுகிறவனாய் பராக்கிரமத்தோடு இந்த பூமியில் எங்கும் திரிகின்றவனாய் தண்டகாரண்யத்தில் ரிஷி மாம்சங்களை புசிக்கின்றவனாயும் காலம் கழித்தேன். விஸ்வாமித்ரோத்த தர்மாத்மா மத்மித்ரஸ்தோ மகாமுனிः ஸ்வயம் கத்வா தசரதம் நரேந்திரமிதமப்ரவீத். அப்பொழுது தர்மாத்மாவான விஸ்வாமித்திரர் என்ற மகாமுனியே முனிவர் பெருமான் மத்வித்ரஸ்தா என்னிடம் பயந்தவராகி தசரத நரேந்திரம் சக்கரவர்த்தியாரிடம் ஸ்வயம் நேரில் கத்வா சென்று இதம் பின்வருமாறு அப்ரவீத் சொன்னார். அப்பொழுது தர்மாத்மாவான விஸ்வாமித்திரர் என்ற முனிவர் பெருமான் என்னிடம் பயந்தவராகி தசரத சக்கரவர்த்தியாரிடம் நேரில் சென்று பின்வருமாறு சொன்னார். அத்யே ரக்ஷத்து மாம் ராமः பர்வகாலே சமாஹிதா மாரீச்சான் மே பயம் घोरं சமுத்பன்னம் நரேஸ்வர சக்கரவர்த்தியாரே மே எனக்கு மாரீச்சனிடமிருந்து கோரம் பயம் பெரும் பயம் சமுத்பன்னம் ஏற்பட்டு இருக்கிறது. அத்யே இப்பொழுது பர்வகாலே யஜ்ஞம் பண்ணும் காலத்தில் ராமன்
சமாயிதக ஊக்கமுடையவனாய் மாம் என்னை ரக்ஷதோ பாதுகாக்கட்டும். சக்கரவர்த்தியாரே, எனக்கு மாரீச்சன் இடமிருந்து பெரும் பயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது யஜ்ஞம் பண்ணும் காலத்தில் ராமன் ஊக்கமுடையவனாய் என்னை பாதுகாக்கட்டும். ஏத்யேவமுக்தோ தர்மாத்மா ராஜா தசரதஸ்ததா பிரத்யுவாச்ச மகாபாகம் விஸ்வாமித்ரம் மாமுனிம். ததா பொழுது இதி ஏவம் மேற்கண்டவாறு உக்தக சொல்லப்பட்ட தர்மாத்மாவான தசரத ராஜா சக்கரவர்த்தியார் மகாபாகம் மகாபுண்ணியவானாகிய விஸ்வாமித்திர மகாமுனிம் முனிவர் பெருமானை பார்த்து பிரத்யுவாச்ச பின்வருமாறு பதிலுரைத்தார். அப்பொழுது மேற்கண்டவாறு சொல்லப்பட்ட தர்மாத்மாவான தசரத சக்கரவர்த்தியார் மகா புண்ணியவானாகிய விஸ்வாமித்திர முனிவர் பெருமானை பார்த்து பின்வருமாறு பதிலுரைத்தார். பாலோ த்வாதಶ வருஷோயம் அக்ருதாஸ்திரश्च ராகவः காமம் தோ மம யத் சைன்யம் மயா சஹ கமிஷ்யதே. ஐயம் ராகவः, இந்த ராமன் 12 வருஷக 12 வயதுள்ள பாலக சிறு பையன். அக்ருதாஸ்திரஹா ச, ஆயுத பயிற்சியில் முற்றிலும் தேர்ந்தவனும் அல்லன். காமம் தோ, இது இப்படி இருக்கிறபடியால் மம எனது யத் சைன்யம் அந்த சைன்யம் மயாசக என்னோடு கூட கமிஷ்யதி வரும். இந்த ராமன் 12 வயதுள்ள சிறு பையன், ஆயுத பயிற்சியில் முற்றிலும் தேர்ந்தவனும் அல்லன். இது எப்படி இருக்கிறபடியால் எனது அந்த சைன்யம் என்னோடு கூட வரும். பலேன சத்துரங்கேண ஸ்வயமீத்ய நிஷாச்சரான் வதிஷ்யாமி முனிஸ்ரேஷ்ட சத்ரும்ஸ்தே மனசேப்சிதான். முனிஸ்ரேஷ்ட முனிவர் பெருமானே, சதுரங்கேன சதுரங்க பலேன சைன்யத்தோடு ஸ்வயம் நானே ஏத்யே வந்து தே தேவரீரது மனசா மனதில் ஈப்சித்தான் உத்தேசிக்கப்பட்ட சத்துருக்களாகிய நிஷாச்சரான் அரக்கர்களை வதிஷ்யாமி வதைக்கிறேன். முனிவர் பெருமானே, சதுரங்க சைன்யத்தோடு நானே வந்து தேவரீரது மனதில் உத்தேசிக்கப்பட்ட சத்துருக்களாகிய அரக்கர்களை வதைக்கிறேன். ஏத்யேவ முக்த சமுனி ராஜானம் இதமப்ரவீத். ராமாநான்யத் பலம் லோகே பர்யாப்தம் தஸ்ய ரக்ஷசः. இதி ஏவமிங்கனம் உக்தக சொல்லப்பட்ட சக முனியி அந்த முனிவர் ராஜானம் அரசரிடம் இதம் பின்வரும் பதிலை அப்ரவீத் சொன்னார். லோகே உலகில் தஸ்ய ரக்ஷசக அந்த அரக்கனுக்கு ராமாத் ராமனை காட்டிலும் அந்யத் பலம் வேறு சைன்யம் பர்யாப்தம் ந பிரயோஜனம் உள்ளதாகாது. இங்கனம் சொல்லப்பட்ட அந்த முனிவர் அரசரிடம் பின்வரும் பதிலை சொன்னார். உலகில் அந்த அரக்கனுக்கு ராமைக் காட்டிலும் வேறு சைன்யம் பிரயோஜனம் உள்ளதாகாது. தேவதானாமபி பவான் சமரேஷ்வபி பாலகா
आसीत्तव कृतं कर्म त्रिलोकविदितं नृपा भवान्नीर् समरेषु युद्धங்களில் தேவதானாமப்பி தேவர்களுக்கும் அபிபாலகா உதவி புரிகின்றவன் நிருப சக்கரவர்த்தியாரே தவ உமது கிருத்தம் கர்ம நடைபெற்றுள்ள செய்கை திரிலோக விதித்தம் மூன்று லோகங்களிலும் பிரசித்தி பெற்றதாய் ஆசீத் விளங்கிற்று. நீர் யுத்தங்களில் தேவர்களுக்கும் உதவி புரிகின்றவன் சக்கரவர்த்தியாரே உமது நடைபெற்றுள்ள செய்கை மூன்று லோகங்களிலும் பிரசித்தி பெற்றதாய் விளங்கிற்று. காமமஸ்தோ மகத் சைன்யம் திஷ்டத்விஹ பரந்தப பரந்தப சத்ரு சம்ஹாரகா மாத்பெரும் சைன்யம் சைன்யம் இங்கேயே திஷ்டத்தோ இருக்கட்டும். காமம் என் இஷ்டப்படியே அஸ்தோ நிறைவேறட்டும். சத்ரு சம்ஹாரகா பெரும் சைன்யம் இங்கேயே இருக்கட்டும், என் இஷ்டப்படியே நிறைவேறட்டும். बालोऽप्येष महातेजाः समर्थस्तस्य निग्रहे गमेष्ये राममादाय स्वस्ति तेस्तु परन्तप. ஏஷः இவன் பாலக சிறு பையனாக பேயிருந்தாலும் தஸ்யே அவனை நிகிரகே ஒழிக்கும் விஷயத்தில் மகாதேஜாக மகா ஆற்றல் கொண்ட சமர்த்தக சாமர்த்தியமுள்ளவன் பரந்தப பகைவர்களை தபிக்கச் செய்பவரே ராமம் ராமனை ஆதாய அழைத்து கொண்டு கமிஷ்யே போகிறேன். தே உமக்கு ஸ்வஸ்தி க்ஷேமம் அஸ்து உண்டாகட்டும். இவன் சிறு பையனாக இருந்தாலும் அவனை ஒழிக்கும் விஷயத்தில் மகா ஆற்றல் கொண்ட சாமர்த்தியம் உள்ளவன் பகைவர்களை தபிக்கச் செய்பவரே ராமனை அழைத்து கொண்டு போகிறேன். உமக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். ஏவ முக்த்வா து சமுனிஸ்தமாதாய நிருபாத்மஜம் ஜகாம பரம பிரீதோ விஸ்வாமித்ர ஸ்வமாஸ்ரமம். சஹ அந்த விஸ்வாமித்ர முனியே முனிவர் ஏவம் இவ்வாறு உக்த்வா சொல்லிவிட்டு தம் அந்த நிருபாத்மஜம் சக்கரவர்த்தியின் புதல்வனே ஆதாய அழைத்து கொண்டு தூ அதனால் பரம பிரீத்தக பரம மனத்திருப்தி கொண்டவராய் ஸ்வம் ஆசிரமம் தனது ஆசிரமத்திற்கு ஜகாம வந்து சேர்ந்தார். அந்த விஸ்வாமித்திர முனிவர் இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த சக்கரவர்த்தியின் புதல்வனை அழைத்து கொண்டு அதனால் பரம மனத்திருப்தி கொண்டவராய் தனது ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார். தம் ததா தண்டகாரண்யே யஜ்ஞமுத்திஷ்ய தீக்ஷிதம் பபூவோபஸ்தித ராமச்சித்ரம் விஸ்ஃபாரயன் தனுः. ராமः ராமன் ததா பொழுது தண்டகாரண்யே தண்டகாவனத்தில் யஜ்ஞம் யாகத்தை உத்திஷ்ய சங்கல்பித்து கொண்டு தீக்ஷிதம் தீட்சையில் இருக்கும் தம் அவருக்கு சித்திரம் திவ்யமான தனுகு தனுசை விஸ்வாரயன் ஞானொலி செய்து கொண்டு உபஸ்திதக பக்கலில் இருப்பவனாக பபுவ விளங்கினார். ராமன் அப்பொழுது தண்டகாவனத்தில் யாகத்தை சங்கல்பித்து கொண்டு தீட்சையில் இருக்கும் அவருக்கு திவ்யமான தனுசை ஞானொலி செய்து கொண்டு பக்கலில் இருப்பவனாக விளங்கினார்.
अजातव्यञ्जन श्रीमान् पद्मपत्र निभेक्षणः एकवस्त्रधरो धन्वी शिखी कनकमालया शोभयन् दण्डकारण्यं दीप्तेन स्वेन तेजसा अदृश्यत तदा रामो बालचन्द्र इवोदितः அஜாதவ்யஞ்சனः யௌவன குறிகளாகிய மீசை முதலியவைகள் முளைக்கப் பெறாதவனும் ஸ்ரீமான் அழகு மிகுந்தவனும் பத்மபத்ர நிபேக்ஷணः தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனும் ஏகவஸ்திரதரः ஒரே வஸ்திரத்தை உடுத்தியிருந்தவனும் ஷிகி அழகு வாய்ந்த குடுமியுடன் இருந்தவனுமான ராமன் தன்வி வில்லை கையில் ஏந்தியவனாய் ததா அப்பொழுது தீப்தேன எழில் வேசும் ஸ்வேன தனது தேஜஸாலும் கனகமாலையா பொன் பூணூலாலும் தண்டகாரண்யம் தண்டகாவனத்தை சோபயன் திகழச் செய்கின்றவராய் உதிதகா உதித்த பாலச்சந்திரா இவ இளம்பிறை சந்திரன் போல் அத்ருஷ்யத்தை காணப்பெற்றார். யவ்வன குறிகளாகிய மீசை முதலியவைகள் முளைக்கப் பெறாதவனும் அழகு மிகுந்தவனும் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனும் ஒரே வஸ்திரத்தை உடுத்தியிருந்தவனும் அழகு வாய்ந்த குடுமியுடன் இருந்தவனுமான ராமன் வில்லை கையில் ஏந்தியவனாய் அப்பொழுது எழில் வேசும் தனது தேஜஸாலும் பொற்பூணூலாலும் தண்டகாவனத்தை திகழச் செய்கின்றவராய் உதித்த இளம்பிறை சந்திரன் போல் காணப்பெற்றார். ததோஹம் மேகசங்காஷஸ்தப்த காஞ்சன குண்டலः பலிதத்தவரோதர்பாத் அஜகாம ததாசிரமம். மேகசங்காஷக மேகத்திற்கு நிகரானவனும் தப்த காஞ்சன குண்டலக சுத்த பொன் குண்டலங்களை அணிந்தவனும் பலி பலசாலியும் தத்தவரக வரங்களை பெற்றவனுமான ஆஹம் நான் தர்பாத் செருக்கால் ததாசிரமம் அவரது ஆசிரமத்திற்கு ததா பொழுது ஆஜகாம வந்தேன். மேகத்திற்கு நிகரானவனும் சுத்த பொன் குண்டலங்களை அணிந்தவனும் பலசாலியும் வரங்களை பெற்றவனுமான நான் செருக்கால் அவரது ஆசிரமத்திற்கு அப்பொழுது வந்தேன். தேன திருஷ்ட பிரவிஷ்டாஹம் சஹசைவோத்யதாயுதா மாம் து திருஷ்ட்வா தனுசஜ்ஜம் அசம்பிராந்தச்சகாரசः. உத்யதாயுதா ஆயுதங்களை தயாரித்து கொண்டவனாய் ஆம் நான் சகசா ஆலோசனையின்றி பிரவிஷ்டக ஏவ புகுபவனாகவே தேன அவனால் திருஷ்டக பார்க்கப்பட்டேன். சஹ அவன் மாம் என்னை திருஷ்ட்வா து பார்த்ததும் அசம்பிராந்தக கலங்காதவனாய் தனுகு தனுசை சஜ்யம் சக்கார நாணேற்றினான். ஆயுதங்களை தயாரித்து கொண்டவனாய் நான் ஆலோசனையின்றி புகுபவனாகவே அவனால் பார்க்கப்பட்டேன். அவன் என்னை பார்த்ததும் கலங்காதவனாய் தனுஷை நாணேற்றினான். அவஜானன் அஹம் மோஹாத் பாலோயம் இதி ராகவம் விஸ்வாமித்ரஸ்யேதாம் வேதிம் அப்யதாவம் கிருதத்வரா. அஹம் நான் ராகவம் ராமனை மோஹாத் புத்தியின்மையாலயம் இவன் பாலகா சிறு பிள்ளை இதி என்று
அவஜானன் அலக்ஷ்யம் செய்தவனாய் விஸ்வாமித்ரஸ்ய விஸ்வாமித்திரருடைய தாம் வேதி மந்த யாகமேடையை கிருத்தத்வரஹ அவசரப்பட்டவனாய் அபியதாவம் தாக்கினேன். நான் ராமனை புத்தியின்மையால் இவன் சிறு பிள்ளை என்று அலக்ஷ்யம் செய்தவனாய் விஸ்வாமித்திரருடைய அந்த யாகமேடையை அவசரப்பட்டவனாய் தாக்கினேன். தேன முக்தஸ்ததோ பாணஹ ஷிதஷத்ரோணி பர்ஹணஹ தேனாஹம் தடிதக்ஷிப்தஹ சமுத்ரே சதயோஜனே. ததः அப்பொழுது சத்ருணி பர்ஹணஹ சத்ருக்களை வதைக்கவல்ல ஷிதஹ கூறிய பாணஹ ஓர் பாணம் தேன அவனால் முக்தக விடப்பட்டது. தேன அதனால் தாடிதக புடைக்கப்பட்ட அகம் நான் சமுத்ரே சமுத்திரத்தில் சதயோஜனே 100 யோஜனை தூரத்தில் க்ஷிப்தக தள்ளப்பட்டேன். அப்பொழுது சத்ருக்களை வதைக்கவல்ல கூறிய ஓர் பாணம் அவனால் விடப்பட்டது. அதனால் புடைக்கப்பட்ட நான் சமுத்திரத்தில் 100 யோஜனை தூரத்தில் தள்ளப்பட்டேன். நேச்சதா தாத்த மாம் ஹந்தும் ததா வீரேண ரக்ஷிதः ராமஸ்ய ஷரவேகேன நிரஸ்தோஹம் அச்சேதனः. தாத்தா ததா பொழுது மாம் என்னை ஹந்தும் கொல்ல நேச்சதா மனம் வராத வீரேன தனி வீரனாகும் அவனால் ரக்ஷிதக உயிருடன் விடப்பட்ட அகம் நான் ராமஸ்ய ராமனது ஷரவேகேன பாணவேகத்தால் அச்சேதனக பிரஜையற்றவனாக நிரஸ்தக எரியப்பட்டேன். அப்பொழுது என்னை கொல்ல மனம் வராத தனி வீரனாகும் அவனால் உயிருடன் விடப்பட்ட நான் ராமனது பாணவேகத்தால் பிரஜையற்றவனாக எரியப்பட்டேன். பாதிதோஹம் ததா தேன கம்பீரே சாகராம்பசி பிராப்ய சஞ்ஞாம் சிராத்தாத்த லங்காம் பிரதி கதபுரீம். தாத்தப்பா ததா அப்பொழுது தேன அவனால் கம்பீரே ஆழ்ந்த சாகராம்பசி சமுத்திர ஜலத்தில் பாதிதக வீழ்த்தப்பட்ட அகம் நான் சஞ்ஞாம் நல்லறிவை சிராத் வெகுநேரம் கழிந்து பிராப்ய அடைந்து லங்காம் இலங்கை புரீம் பிரதி நகருக்கு கதகா சென்றேன். அப்பொழுது அவனால் ஆழ்ந்த சமுத்திர ஜலத்தில் வீழ்த்தப்பட்ட நான் நல்லறிவை வெகுநேரம் கழிந்து அடைந்து இலங்கை நகருக்குச் சென்றேன். ஏவமஸ்மே ததா முக்தः சகாயாஸ்து நிபாதிதாः அக்ருதாஸ்திரேண ராமேன பாலேனாக்ளிஷ்ட கர்மணா. ததா பொழுது அஸ்மி நான் ஏவம் மேற்கண்டவாறு முக்தக உயிருடன் விடப்பட்டேன். அக்ருதாஸ்திரேன ஆயுத பயிற்சி முற்றிலும் பெறாதவனும் பாலேன சிறு பையனும் அக்ளிஷ்ட கர்மணா அனாயாசமாய் எதையும் செல்ல வல்லவனுமாகிய ராமேன ராமனால் சகாயாக தூ உதவியாக வந்த எல்லோரும் நிபாதிதாக கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது நான் மேற்கண்டவாறு உயிருடன் விடப்பட்டேன். ஆயுத பயிற்சி முற்றிலும் பெறாதவனும் சிறு பையனும் அனாயாசமாய் எதையும் செய்ய வல்லவனுமாகிய ராமனால்
உதவியாக வந்த எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். தன்மயா வாரியமானஸ்த்வம் யதி ராமேன விக்கிரகம் கரிஷ்யஸ்ய பதம் கோராம் க்ஷிப்ரம் பிராப்ய ந சிஷ்யசி. தானபடியால் மயா என்னால் வாரியமானக தடுக்கப்படும் துவம் நீ ராமேன ராமனோடு விக்கிரகம் விரோதத்தை கரிஷ்யசி யதி செய்வாயாகில் கோராம் அசஹ்யமான ஆபதம் ஆபத்தை பிராப்ய அடைந்து க்ஷிப்ரம் விரைவில் ந சிஷ்யசி நாசமடைவாய். ஆனபடியால் என்னால் தடுக்கப்படும் நீ ராமனோடு விரோதத்தை செய்வாயாகில் அசஹ்யமான ஆபத்தை அடைந்து விரைவில் நாசமடைவாய். क्रीडारते विधिज्ञानां समाजोत्सवशालिनां रक्षसां चैव सन्तापम् अनर्थं चाहरिष्यसि. क्रीडारते विधिज्ञानां क्रीடைகளிலும் ரத்திகளிலும் தேர்ந்தவர்களும் சமாஜோத்சவசாலினாம் உற்சவங்களில் கூட்டம் கூட்டமாய் விளங்குபவர்களுமான ரக்ஷசாம் ஏவ அரக்கர்கள் எல்லோருக்குமே சந்தாபம் ச மனவேதனையையும் அனர்த்தம் ச தீங்கையும் ஆகரிஷ்யசி விளைவிப்பாய். கிரீடைகளிலும் ரத்திகளிலும் தேர்ந்தவர்களும் உற்சவங்களில் கூட்டம் கூட்டமாய் விளங்குபவர்களுமான அரக்கர்கள் எல்லோருக்குமே மனவேதனையையும் தீங்கையும் விளைவிப்பாய். ஹரும்ய பிராசாத சம்பாதாம் நானாரத்ன விபூஷிதாம் द्रक्ष्यसि त्वं पुरीं लङ्कां विनष्टां मैथिलीकृते. त्वं நீஹர்ம்ய பிராசாத சம்பாதாம் மாடி வீடுகளாலும் அரண்மனைகளாலும் அடர்ந்துள்ளதும் நானாரத்ன விபூஷிதாம் பலவகை ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதுமான லங்காம்புரீம் இலங்கை நகரை மைத்திலீகிருத்தே சீதையின் நிமித்தமாய் வினஷ்டாம் பாழடைந்ததாக திரக்ஷ்யசி காண்பாய். நீ மாடி வீடுகளாலும் அரண்மனைகளாலும் அடர்ந்துள்ளதும் பலவகை ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதுமான இலங்கை நகரை சீதையின் நிமித்தமாய் பாழடைந்ததாக காண்பாய். அக்குர்வந்தோபி பாப்பானே शुचय पाप संश्रयात् परपापैर्विनश्यन्ति मत्स्य नागह्रदे यथा. शुचयः நல்லவர்கள் பாப்பாணி பாப்பங்களை அக்குர்வந்தः பி செய்யாதவர்களாக இருக்கையிலும் பாப்ப சம்ஸ்ரயாத் பாப்பிகளுடைய சம்சர்க்கத்தால் பரபாப்பைகி மற்றவர்களின் பாப்பங்களால் நாகஹ்ரதே முதலைகள் வசிக்கும் மடுவில் மத்ஸ்யாஹாயதா மீன்கள் போலவே வினஷ்யந்தி அழிகின்றார்கள். நல்லவர்கள் பாப்பங்களே செய்யாதவர்களாக இருக்கையிலும் பாப்பிகளுடைய சம்சர்க்கத்தால் மற்றவர்களின் பாப்பங்களால் முதலைகள் வசிக்கும் மடுவில் மீன்கள் போலவே அழிகின்றார்கள். திவ்ய சந்தன திக்தாங்கான் திவ்யாபரண பூஷிதான் द्रक्ष्यस्य वेहतान् भूमौ तव दोषात्तु राक्षसान्. திவ்ய சந்தன திக்தாங்கான் திவ்ய சந்தனங்கள் பூசப்பட்ட அங்கங்களை உடையவர்களும் திவ்யாபரண பூஷிதான் திவ்யமான ஆபரணங்களால்
அலங்கரிக்கப்பட்டவர்களுமான ராட்சசான் அரக்கர்களை தவ உனது தோஷாத்துதோ பாப்பத்தாலேயே பூமோ மண்ணில் அபிஹதான் வீழ்த்தப்பட்டவர்களாக திரக்ஷசி காண்பாய். திவ்ய சந்தனங்கள் பூசப்பட்ட அங்கங்களை உடையவர்களும் திவ்யமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களுமான அரக்கர்களை உனது பாபத்தாலேயே மண்ணில் வீழ்த்தப்பட்டவர்களாக காண்பாய். ஹ்ருததாரான் சதாராம்ஷ தசவித்ரவதோ திஷः ஹதசேஷான சரணான் திரக்ஷ்யசி த்வம் நிஷாச்சரான். த்வம் நீ ஹதசேஷான் கொல்லப்பட்டு எஞ்சிய நிஷாச்சரான் அரக்கர்களை ஹ்ருததாரான் சிலர் மனைவிமார்களை இழந்தவர்களாயும் சதாராஞ்ச சிலர் மனைவிமார்களோடு இருக்கின்றவர்களாயும் தச 10 திஷக திக்குகளிலும் அஷரணான் தஞ்சமற்றவர்களாய் வித்ரவதா ஓடுகின்றவர்களாகவும் திரக்ஷசி காண்பாய். நீ கொல்லப்பட்டு எஞ்சிய அரக்கர்களை சிலர் மனைவிமார்களை இழந்தவர்களாயும் சிலர் மனைவிமார்களோடு இருக்கின்றவர்களாயும் 10 திக்குகளிலும் தஞ்சமற்றவர்களாய் ஓடுகின்றவர்களாகவும் காண்பாய். ஷரஜால பரிக்ஷிப்தாம் அக்னிஜ்வாலா சமாவ்ருதாம் பிரதக்த பவனாம் லங்காம் திரக்ஷ்யசி த்வம் ந சம்சயா. லங்காம் இலங்கையை ஷரஜால பரிக்ஷிப்தாம் பாண சமூகங்களால் பொழியப் பெற்றதாயும் அக்னி ஜுவாலா சமாவிருத்தாம் அக்னி ஜுவாலைகளால் மூடப்பெற்றதாயும் பிரதக்த பவனாம் வீடுகள் யாவும் சாம்பலானவைகளாயும் துவம் நீ திரக்ஷ்யசி காண்பாய். சம்சயஹன இதற்கு ஐயமன்று. இலங்கையை பாண சமூகங்களால் பொழிய பெற்றதாயும் அக்னி ஜுவாலைகளால் மூடப்பெற்றதாயும் வீடுகள் யாவும் சாம்பலானவைகளாயும் நீ காண்பாய். இதற்கு ஐயமன்று. பரதாராபிமர்ஷத்து நான்யத் பாபதரம் மஹத் பிரமதானாம் சஹஸ்ராணி தவ ராஜன் பரிக்ரஹம். பரதாராபிமர்ஷாத் பிறர் மனைவிகளின் கற்பழிப்பதைக் காட்டிலும் அந்யத் வேறு மகத் பெரும் பாப்பத்தரம் தூ ந பாப்பமே இல்லை. ராஜன் அரசே, பிரமதானாம் சஹஸ்ராணி 1000 சுந்தரிகள் தவ உனக்கு பரிக்ரஹ மனைவி வர்க்கம். பிறர் மனைவிகளின் கற்பழிப்பதைக் காட்டிலும் வேறு பெரும் பாப்பமே இல்லை. அரசே, 1000 சுந்தரிகள் உனக்கு மனைவி வர்க்கம். பவ ஸ்வதார நிரதः ஸ்வக்குலம் ரக்ஷ ராட்சஸ மானம் ருத்திம் ச ராஜ்யம் ச ஜீவிதம் சேஷ்டமாத்மனா. ராட்சஸ அரக்க ஸ்வதார நிரதः உன் மனைவிமார்களிடம் சர்வ மனோரதம் அடையப்பெற்றவனாய் பவ இரு. ஸ்வகுலம் உனது குலத்தையும் மானம் கௌரவத்தையும் ருத்திம் ச சம்பத்தையும் ராஜ்யம் ச ராஜ்யத்தையும் ஆத்மனக உனக்கு இஷ்டமான ஜீவிதம் ச உயிரையும் ரக்ஷ பாதுகாத்துக்கள். அரக்க உன் மனைவிமார்களிடம் சர்வ மனோரதம் அடையப்பெற்றவனாயிரு. உனது குலத்தையும் கௌரவத்தையும் சமத்தையும் ராஜ்யத்தையும் உனக்கு இஷ்டமான உயிரையும் பாதுகாத்துக்கள்.
कलत्राणि च सौम्यानि मित्रवर्गं तथैव च यदीच्छसि चिरं भोक्तुं मा कृता रामविप्रियम् சௌமியாணி மனமுத்து நடக்கும் கலத்ராணி ச மனைவிமார்களையும் மித்திரவர்க்கம் ச அன்பர் வர்க்கத்தையும் சிரம் நெடுங்காலம் போக்தும் அனுபவிக்க இச்சசியதி நீ உத்தேசிக்கிறாய் என்கிற பட்சத்தில் ததா ஏவ நான் சொல்லிய வண்ணமே ராம விப்ரியம் ராமனது துவேஷத்தை மாக்ருத்தாக செய்து கொள்ளாதே. மனமுத்து நடக்கும் மனைவிமார்களையும் அன்பர் வர்க்கத்தையும் நெடுங்காலம் அனுபவிக்க நீ உத்தேசிக்கிறாய் என்கிற பட்சத்தில் நான் சொல்லிய வண்ணமே ராமனது துவேஷத்தை செய்து கொள்ளாதே. நிவாரியமான சுஹ்ருதாமயா ப்ருஷம் பிரசஹ்ய சீதாம் யதி தர்ஷயிஷ்யசி கமிஷ்யசி க்ஷீண பலஸ்ஸ பாந்தவோ யமக்ஷயம் ராம ஷராத் ஜீவிதா. சுஹ்ருதா ஆப்தனாய மயா என்னால் ப்ருஷம் எவ்வளவோ தூரம் நிவாரியமானக தடுக்கப்பட்ட நீ சீதாம் சீதையை பிரசஹ்யே பலாத்கரித்து தர்ஷயிஷ்யசி அணுகுவாயானால் ராம ஷராத்த ஜீவிதா ராமனது பாணங்களால் உயிரை இழந்தவனாகவும் க்ஷீணபல ஆற்றல் ஒழிந்தவனாகவும் சபாந்தவக பந்துக்களோடு கூட யமக்ஷயம் யமலோகத்தை கமிஷ்யசி அடைவாய். ஆப்தனாகிய என்னால் எவ்வளவோ தூரம் தடுக்கப்பட்ட நீ சீதையை பலாத்கரித்து அணுகுவாயானால் ராமனது பாணங்களால் உயிரை இழந்தவனாகவும் ஆற்றல் ஒழிந்தவனாகவும் பந்துக்களோடு கூட யமலோகத்தை அடைவாய். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே 38 सर्गः.